இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வெகமும் வெக்கி தலைகுனிய வேண்டும். இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தொகுதியை பூரா கேட்டு நிக்குது. நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆண்மைத்தனமாக கோழைத்தனமாக ஓடி ஒழியாமல் நாங்கள் எல்லா அமைச்சர் நிற்கிற தொகுதியிலையும் பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறது என்று சொன்னால், இந்த ஊழல் அரசாங்கம், இந்த மக்கள் விரோத அரசாங்கம், ஊழல் மந்திரிகளை முகத்திரையை கிழிப்பதற்காக நாங்கள் இங்கே திருப்பத்தூரில் நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம். 20 ஆண்டு காலமாக பெரிய கருப்பன் அவர்களுக்கு நீங்க வாக்களித்திருக்கிறீர்கள். 10 பவுன் செயின் உங்களுக்கு தரப்போறேன். நான் 10 பவுன் செயின் 20 ஆண்டு காலமாக நான் பெரிய கருப்பனுக்கு வாக்களித்ததற்கு இந்த காரணத்திற்காக வாக்களித்தோம் என்று நீங்கள் சொல்லிவிட்டால், குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து 10 பவுன் செயின் முதல் பரிசு, 5 பவுன் செயின் 2வது பரிசு, 1 பவுன் செயின் 3வது பரிசா நான் தருவேன், மக்களுக்கு தருவேன். ஏன்னா ஒரு காரணத்தை சொல்லணும். 20 வருஷமா நம்ம பெரிய கருப்பனுக்கு வாக்களித்திருக்கோம், இதை செஞ்சாருன்னு நீங்க சொல்லிடணும். எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தாரு, தண்ணி வடிச்சு கொடுத்தாரு, ஆஸ்பத்திரி வசதி கொடுத்தாரு, பாலிடெக்னிக் கொண்டு வந்தாரு, காலேஜ் கொண்டு வந்தாரு, சட்டக்கல்லூரி கொண்டு வந்தாரு, இல்ல மருத்துவ வசதிகளை மேம்படுத்தினாரு, ரோடுகளை கொண்டு வந்தாரு, வீடு கட்டி கொடுத்தாரு, இல்ல குடிமராத்து மருந்து வேலை பார்த்தாரு, குளத்தை வெட்டினாரு, தூர்வாரினாரு, முள்ள புடுங்கினாரு, விவசாயத்தை பண்ணாரு, பல்வேறு காரணங்கள், வேலை வாய்ப்பை உருவாக்குனாரு. என் புருஷன் வெளிநாட்டுல இருந்த என் கணவர் மனைவரெல்லாம் இங்க கூட்டு வந்து வச்சாரு. இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி விவசாய கடனை ரத்து பண்ணிட்டாரு. எங்க மாவட்டத்துக்கு மட்டும், எங்க தொகுதிக்கு மட்டும், எங்க அமைச்சரா தமிழ்நாட்டுக்கே அவர் அமைச்சர். ஏன்னா ஓன் தொகுதிக்காக செய்யணும்ல, உங்க தொகுதிக்காக நீங்க செய்யணும்ல. ஏதாவது ஒண்ணு செஞ்சிருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10 பவுன் செயின், 2வது பரிசு 5 பவுன் செயின், 3வது பரிசு 1 பவுன் செயின் நான் கண்டிப்பா போடுவேன். இதை நீங்க சொல்லணும். இதுக்காண்டி தாங்க நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு காத்திருக்கிறது. மக்களுக்கு தேவையான மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் எங்க தங்கு தடை இல்லாம டைரக்டா இங்க வரும். என்னால முடியும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களால முடியும். ஏன்னா நாங்க மோடியோட இருக்கிறோம்.